எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசலாம். சிறிய இடைவெளிக்கு பிறகு இரண்டாவது அமர்வில் நம்முடைய விவாத பொருள் உள்வட்ட சாலைகளாகும் நெடுஞ்சாலைகள், பாதுகாக்கப்படும் டாஸ்மாக் கடைகள், மக்கள் குரலும் மறுக்கும் அரசும். உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அளித்திருந்தது. நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள் இந்தியா முழுவதிலும் அகற்றப்பட வேண்டும் என்று அறிவித்திருந்தது. தமிழகத்தில் 3000க்கும் அதிகமான கடைகள் நெடுஞ்சாலைகளில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய அவசியத்திற்கு தள்ளப்பட்டன. இந்த இடத்துல பல மாநிலங்களில் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையில் பல மாநில அரசுகள் ஈடுபட்டன. நெடுஞ்சாலைகளாக இருந்தால்தானே பிரச்சனை. உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. நாங்கள் நெடுஞ்சாலைகளை எல்லாம் மாநில அல்லது மாவட்ட சாலைகளாக உள்வட்ட சாலைகளாக மாற்றுறோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அதை மாவட்ட சாலைகளாக உள்வட்ட சாலைகளாக மாற்றக்கூடிய ஒரு முயற்சி நடைபெற்றது. தமிழ்நாட்டிலும் அந்த மாதிரி மாற்றுவதற்கான ஒரு முயற்சியை ஈடுபட்டு தேசிய மாநில நெடுஞ்சாலைகளை மாநகராட்சி நகராட்சி வசம் எடுத்துக்கொள்ள தீர்மானத்தை இயற்றி அதை ஏப்ரல் 25ஆம் தேதிக்குள் அனுப்பி வைக்குமாறு அனைத்து மாநகராட்சி நகராட்சி ஆணையர்கள் நிர்வாக மண்டல இயக்குநர்களுக்கு நகராட்சி நிர்வாக ஆணையர் கோ பிரகாஷ் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியிருக்கிறார். இந்த இடத்துல இருந்து அந்த விவாதம் தொடர்கிறது. இதற்கான அவசியம் என்ன? ஏன் மதுபான கடைகளை மூடினால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதை குறித்தான் பேசியிருக்கின்றோம். இந்த அமர்விலும் நம்மோடு நீடிக்கிறார்கள் அதிமுக சார்பில் திரு வி.பி. கலைராஜ் அவர்கள் இந்த அமர்விலும் நம்மோடு தொடர்கிறார். மீண்டும் ஒரு முறை கூட வணங்கி வரவேற்கிறேன். அறப்போர் இயக்கத்தின் சார்பில் திரு ஜெயராமன் அவர்கள் வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். கோவை அரங்கிலிருந்து அகிலா நம்மோடு இணைகிறார். அவருக்கும் என்னுடைய வணக்கம் வரவேற்கிறேன். இது தொடர்பான வழக்கை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்திருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு R.S. பாரதி அவர்கள் சென்னையிலிருந்து நேரலையில் நம்மோடு இணைகிறார். திரு R.S. பாரதி, உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். உங்களையும் மிகுந்த மகிழ்ச்சியோடு நிகழ்ச்சிக்கு வரவேற்று கலைராஜன் உங்களிடமிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற சொல்லி ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. இது முதல்ல ஏற்புடையதா? இல்லை, மற்ற மாநிலங்களில் வந்து உங்களுக்கு இது மாதிரி முன்னுதாரணம் இருக்குது. மற்ற மாநிலங்களுக்கு நல்ல முன்னுதாரணம் எதையுமே எடுத்துக்க மாட்டேங்க. இல்லை, இது நல்ல முன்னுதாரணம்னு சொல்கிறது வந்து நான் அப்படி அந்த இது பிரசிடென்ட் அங்கே இருக்குங்கிறது சொல்கிறதா சொல்கிறேன். ரெண்டாவது வந்து இப்போ இந்த இது மாதிரி பண்ணுறதுனால எங்களுக்கு உள்ளாட்சிக்கு வந்து நிறையா ஃபண்ட்ஸ் வந்து மத்திய கவர்மெண்ட்லேருந்து வருது. அந்த ஃபண்ட்ஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இந்த சாலைகளை மாற்றுறதுக்கு. டாஸ்மாக் கடையை வந்து கொண்டு போய் அங்கே வைக்க போகிறோங்கிறதுக்காக நாங்கள் மாற்ற போகிறோம் நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. நாங்கள் அந்த எண்ணத்தில் வந்து அந்த மாதிரி கடையை கொண்டாந்து வைக்கணும் இல்லை. சரி, கோர்ட்டு உத்தரவிட்டிருக்கிறது. எங்கள் அம்மா ஏற்கனவே சொல்லியிருக்கிறா 500 கடைகள் குறைக்கப்படும் என்று சொல்லியிருக்கா. இருந்தபோது குறைத்தார். அதுக்கு பிறகு 500 கடைகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ கோர்ட்டு உத்தரவுப்படி 2000 கடைகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. டாஸ்மாக் கடைக்காக இந்த மாற்றம் இல்லை. இந்த மாற்றம் அதுக்காக இல்லை. நாங்கள் வந்து உள்ளாட்சிக்கு நிறைய ஃபண்டு வருது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்திலிருந்து. ஆல்ரெடி நாங்கள் வந்து தமிழக அரசு நிதி நெருக்கடியில் இருக்கிறது. இந்த ஃபண்ட் எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சாலைகள்லாம் விரிவாக மத்திய அரசு தொடர்ந்து மாநில அரசை புறக்கணிக்கிறது, போதிய நிதியே கொடுக்கலன்னு சொன்னது நீங்க தான். அது நாங்கள் சொல்றோம், இல்லைன்னு சொல்லல. எங்களுக்கு இன்னும் நாங்கள் வரைச்சின்னு வரணும் கேட்டோம். நான் 30,000 கோடி கொட்டோம். இப்போ கொடுத்துங்கிறீங்களா? எவ்வளோ கேட்டோம்? எவ்வளோ கொடுத்தாங்க? 2000 கோடி தான் கொடுத்தாங்க. இப்போ மத்திய அரசுல இருந்து உள்ளாட்சிகளுக்கு நிதி வருதா இல்லையா? இல்லை, வருது. இப்படி இது மாதிரி மாற்றினாக்க இன்னும் கொஞ்சம் கூட நிதி எங்களுக்கு வரலாம் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதுக்காக மாத்துறீங்க. அதுக்காக டாஸ்மாக் கடையை அங்க கொண்டு போய் வைக்க மாட்டீங்க. டாஸ்மாக் கடையை கொண்டு அங்கே வைக்கணுங்கிறது வைக்க மாட்டீங்க. மக்கள் போராட வேண்டிய தேவை இருக்காது. மக்கள் போராடுறதுக்கு காவல்துறை அதிகாரி கண்ணத்துல அடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. காவல்துறை கேட்காம போக வேண்டிய தேவை இருக்காது. ஏதோ ஒரு காவல் செய்ய வேண்டிய தாசில்தார் செய்யணும். புதிய தலைமுறை ஒரு நாளைக்கு 10 நியூஸ் போடுறான் சார். டாஸ்மாக் எதிரான மக்கள் போராட்டங்கிற நியூஸ் ஒரு நாளைக்கு 10-15 நியூஸ் போட்டு தாசில்தார் செய்ய வேண்டிய விஷயம் இது. எது? இந்த தாசில்தார் எந்த மாநிலத்துக்கு கட்டுப்பட்டவர், எந்த மாநிலத்துக்கு கட்டுப்பட்டவர் தான் முதலமைச்சர். பாதுகாப்புக்கு போல ஒரு சில போலீஸ் வந்து சவால் பண்றாங்க, தவறு பண்றாங்க, பெண்கள் அடிக்கிறாங்கிறதுக்காக வேண்டி இப்ப கூட கேரளாவில் ஒரு மினிஸ்டர் பெண்களை தப்பா பேசியிருக்காரு. அவங்களை வந்து மன்னிப்பு சொல்லி அது இடுக்கில போய் பிரச்சனை பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு சிலர் செய்யற தவறை வச்சு நீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் நீங்க கொச்சப்படுத்தி பேசக்கூடாது. பிரச்சனை என்னன்னா அந்த ஒரு சிலருடைய தவறுகளையும் கூட களையக்கூடிய விதத்துல டாஸ்மாக் கடையில முற்றிலுமா மூடிட்டா பிரச்சனை இல்லைங்கிறாங்க. டாஸ்மாக் கடையை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா நாங்க குறைப்போம் தானே சொல்லியிருக்கிறோம். குறைக்க மாட்டோம்னு சொல்லலையே, கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு. ஒரு உதாரணத்துக்கு தீர்மானத்தை யார் ஃபாரினர்ஸ் வர்றாங்க. எவ்வளவு பேர் சுற்றுலா பயணிகள் இங்க வர்றாங்க. அவருடைய நலன் கருதி இல்ல அவங்க எல்லாம் வர்றாங்க. இப்ப மெட்ராஸ்ல இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு ஏர்போர்ட் வரல இருக்குன்னு வச்சுக்கோங்க கடைகள். அப்ப அவங்க எல்லாம் பெரிய ஸ்டார் ஹோட்டல்லாம் இருக்கு. அவங்க வந்து இது மாதிரி அவங்களுக்கு அந்த பழக்கம் உண்டு. கூலி பிரதேசத்துல வரவங்களுக்கு அந்த பழக்கம் உண்டு. அவங்களாம் அதை கொடுக்கணுமா இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க இப்ப நான் என்ன சொல்றேன், கருணாநிதி சொல்லியிருக்க ஏற்கனவே என்ன சொன்னார்னா, அண்டை மாநிலங்கள் முழுவதும் பக்கத்துல எல்லாம் ஃபுல்லா கடைகள் இருக்கிறது. அங்க ஃபுல்லா பக்கத்துல இருக்க சுத்தியும் இல்ல கற்பூரம் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அவர் தான் கேட்டார். அவரு இதே நிலை அண்ணா இருக்கிற போது வந்துச்சு. அப்ப அண்ணா வந்து என்ன சொன்னாரு, இந்த நிதி பற்றாக்குறைக்காக நான் வந்து இந்த நிதி பிரச்சனைக்காக அண்டை மாநிலங்கள்ல 69% இடஒதுக்கீடு கிடையாது.
ஆமா. அண்டை மாநிலங்கள்ல. நீங்க சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்னு சொல்லி செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு திராவிடர் கழக தலைவர் வீரமணி பட்டமே கொடுத்தாரு. ஆமா. நீங்க 69% இடஒதுக்கீடு வந்து தமிழ்நாட்டில் கொடுத்தீங்கல்ல, ஆமா, அது எப்படி சாத்தியமாச்சு? அண்டை மாநிலங்கள் இல்லையே. நாங்க சாத்தியமாச்சுன்னா நாங்க வந்து ஸ்பெஷலா கான்ஸ்டிடியூஷன் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தோம். அந்த மாதிரி அண்டை மாநிலங்களுக்கு நம்ம ஒரு முன்னுதாரணமா இருக்கலாம். இல்ல நான் சொல்றேன்ல, நான் சொல்ல வரதான் கேக்குறேன். ஆர்எஸ் பாரதி திமுக சார்பா இருக்காருங்க, அண்ணா கிட்ட கேட்டாங்க இதே பிரச்சனை. என்ன சொன்னாரு, இந்த வந்து தீர்மானத்தை நிறைவேற்றி அதை ஏப்ரல் 25ஆம் தேதிக்குள் அனுப்பி வைக்க வேண்டும். தீர்மானத்தை யார் நிறைவேற்றுவா? தீர்மானத்தை நாங்க தான் நிறைவேற்றணும். நாங்க யாருன்னு இல்ல, கவர்மெண்ட் தான் நிறைவேற்றணும். உள்ளாட்சிகள்ல நீங்க மாநகராட்சி நகராட்சிகள் அதுல உள்ளவங்க தான் பண்ண உள்ளவங்கன்னா யாருன்னு அந்த பொறுப்பாளர்கள், அந்த நிர்வாகிகள். நான் சொல்றது அங்க இருக்கக்கூடிய இப்பதான் அலுவலக உதவியாளர்கள், அவங்க ஓட்டுநர் அவர்லாமா? ஓட்டுநர் இல்ல, அங்க இருக்கிற உயர் அதிகாரிகள் தான். உயர் அதிகாரிக்கு தீர்மானம் நிறைவேற்றுவதற்கான அதிகாரம் இருக்குதா? இப்போ வந்து தீர்மானம் யார் நிறைவேற்றும்? தீர்மானம் வந்து பஞ்சாயத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளாட்சி தேர்தல் வந்தாங்க இருக்காங்களா? இல்ல, பஞ்சாயத்துல இல்ல. அப்ப இல்லாத பிரதிநிதிகள் எப்படி தீர்மானத்தை நிறைவேற்றுவாங்க? போல அந்த சுற்றறிக்கை தவறா இருக்குல்ல. இல்ல, தவறுன்னு சொல்ல முடியாது. அதிகாரிகள் அவருடைய அதிகாரிகளால தீர்மானம் நிறைவேற்ற முடியும். தீர்மானம் இல்ல, அவரோட ஒப்பீனியனை கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. தீர்மானம் நிறைவேற்றி அப்படின்னு தெளிவா கொடுத்திருக்காங்க. பிரகாஷ், நகராட்சி நிர்வாக ஆணையர் கோ பிரகாஷனுடைய சுற்றறிக்கை இது. தீர்மானத்தை யார் நிறைவேற்றது? அப்போ உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய பதவிக்காலம் முடிந்தது கூட தெரியாத அளவிற்கு தான் தமிழக அரசினுடைய நிர்வாகம் இருக்கிறதா? இல்ல இல்ல, அப்படிலாம் கிடையாது. ஒரு சிறு தவறு நடந்திருக்கலாம். அதுக்காக நீங்க வந்து உள்ளாட்சி அதிகாரிகள் ஒரு அதிகாரி தவறு நடந்துகிட்டு இருக்குது. ஒரு தவறை வந்து நீங்க வந்து ஒரே குற்றச்சாட்டை சொல்லி நீங்க அரசாங்கத்துக்கு மீது பழி போடாதீங்க. திரு ஆர்.எஸ். பாரதி, ஒரு வழக்கையும் தொடர்ந்தவர் அப்படிங்கிற முறையில உங்களுடைய பார்வை, திரு கலைராஜன் ஒரு வாதம் வைக்கிறாரு, இது வந்து மத்திய அரசிடமிருந்து நிதி அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அதற்கான ஒரு முயற்சி தான். டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக மூடுவோம்னு ஏற்கனவே எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் சொல்லியிருந்தோம். சொல்லி ஜெயலலிதா அவர்கள் 500 கடையை மூடினாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு 500 கடையை மூடிக்கிறாரு. மூடிக்கிட்டு தான் வரோம், படிப்படியாக நிச்சயமா செய்வோம் அப்படிங்கிறார். கோர்ட்டு தீர்ப்பிலையும் நிச்சயமா மூடிட்டு இருக்கிறோம். அதை புதிய இடங்களுக்கு மாற்றி திறக்கக்கூடிய ஒரு முயற்சி அல்ல இது அப்படிங்கிறார். உங்களுடைய பார்வை? நான் 20 ஆண்டு காலமாக நகராட்சி தலைவராக 4 முறை ஆலந்தூர் நகரமன்ற நண்பர் சொல்வதைப் போல இதை காரணம் காட்டி மத்திய சர்க்காரிடத்திலிருந்து எந்த நிதியும் நேரடியாக நகராட்சி பெற முடியாது. மாநில சர்க்காருக்கென்று ஒதுக்கப்படுகிற நிதியை மத்திய அரசிலிருந்து ஒதுக்கப்படுகிற நிதியில் மொத்தத்தையும் நகராட்சிகளுக்கு கொடுப்பதே கிடையாது. இதைத்தான் நகராட்சி தலைவர் கூட்டமைப்பின் சார்பில் எங்கள் ஆட்சி இருக்கிற போதே நாங்கள் வேண்டுகோள் விடுத்தோம். காரணம் என்னவென்றால், மத்தியிலிருந்து கொடுக்கப்படுகிற நிதியானது நகராட்சி நிர்வாகத்திற்கு நேரடியாக அந்த பங்கு வந்து சேர்ந்தால் அதுவே எங்களுக்கு செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கும் என்று பலமுறை கோரிக்கை வைத்தோம். அந்த ஆட்சியும் செய்யவில்லை. இப்பொழுது இவர்களாலும் அது முடியாது. காரணம் என்னென்னா, நகராட்சி நிர்வாகத்தினுடைய எப்படி இருக்கிறது என்று சொன்னால், வரி பணம் உள்ளூரிலே கொடுக்குற வரியை வைத்து தான் பெரும்பாலான பணிகள் நடைபெறுகின்றன. ஆக மத்திய அரசாங்கம் இருந்து நிதி பெறுவதற்காக இதை ஒரு காரணம் காட்டுவது எந்த காரணம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சார், அகிலா, உங்களுடைய அடிப்படையிலான பார்வை, இந்த பிரச்சனையில் படிப்படியாக கடைகள் மூடப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கும் மதிப்பளித்து கடைகள் மூடப்பட்டு தான் கொண்டிருக்கின்றன. இதற்கும் அதற்கும் தொடர்புபடுத்த வேண்டாம் அப்படிங்கிற உங்களுடைய பார்வையை? முதல் விஷயம் சார், குடி தண்ணீரை தனியார் நிறுவனங்கள் விற்பனை செய்வதை தடுத்து அரசு முழுமையாக கையில் எடுக்க வேண்டும்ங்கிற கோரிக்கைகளை எல்லாம் காதலையே போட்டுக்கொள்ளாத அரசு சாராய விற்பனையில் மட்டும் பெரும் கவனம் செலுத்துவது வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப அதிமுகவை சேர்ந்த அவர் சொன்னாரு, வெளிநாட்டிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளின் நலன் கருதின்னு. குடியால செத்துக்கிட்டு இருக்கிற அழிஞ்சுகிட்டு இருக்கிற தமிழக குடும்பங்கள் பற்றி கவலையே படாம வெளிநாட்டு பயணிகளின் நலனுக்காக மதுக்கடைகளை நடத்துகிற அரசும் அரசியல்வாதிகளும் எங்களுக்கு கிடைச்சதுக்கு நாங்க எவ்வளவு துர்பாக்கியசாலிகள் அப்படின்னு நினைச்சு வேதனைப்படுறோம். உள்ளாட்சி சாலைகளாக மாற்றுவதற்கு இது காரணம் இல்லைன்னு சொல்றீங்க, வேறு என்ன காரணம்? திட்டங்களை வேகமாக நடத்துவதற்காக மாநில நெடுஞ்சாலைகளை உள்வட்ட சாலைகளா மாத்துறாங்கன்னு சொல்றாங்க. ஏற்கனவே இருக்கிற உள்ளாட்சி நகராட்சி சாலைகளை எல்லாம் முதல்ல சாலைகளை முறையாக பராமரிக்கிறீங்களா? மழைநீர் சேகரிப்பு திட்டம் உள்ளாட்சி நகராட்சி கையில தானே இருக்கு, அது சரியா நடக்குதா? ஸ்ட்ராங் வாட்டர் டிரைனேஜ் திட்டம், மழைநீர் கால்வாய் திட்டம், பாதாளை சாக்கடை திட்டம் எல்லாம் உங்கள் கைகள்ல தானே இருக்கு, ஏற்கனவே நகராட்சி கைகள்ல இருக்கே, அது சரியா நடக்குதா?
குளங்கள் எல்லாம் நகராட்சி கைகள்ல இருக்கு, தூர்வாரிட்டீங்களா? எல்லாம் சரியா? இந்த திட்டங்கள் எல்லாமே இன்னும் சரிப்படுத்தல. இன்னும் எந்த திட்டங்களை வேகமாக நடத்துவதற்காக நீங்க இதெல்லாம் மாத்திட்டு இருக்கீங்க? குளங்களை தூர்வாடுறதுக்கு மாட்டேங்கிறீங்க, ஆனா வைகை அணையில தெர்மாக்கோல் போட்டு ஆவியாகிறதை தடுக்கிறேன்னு சொல்றாங்க. எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாம எங்களுக்கு தேவையே இல்லாத விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிறேன்னு சொல்றீங்க. அதான் எங்களால நம்ப முடியல. அவர் அதுக்கு மட்டும் பதில் சொல்லட்டும். ஏற்கனவே உள்வட்ட சாலைகள் பகுதிகளில் இருக்கிற உள்ளாட்சி நகராட்சியின் கைகள்ல இருக்கிற எந்த திட்டங்களுமே இன்னும் முறையாக செயல்படுத்தப்படாத பொழுது வேற எந்த திட்டத்தை விரைவாக செயல்படுத்துவதற்கு இதை நடத்துறாங்க? ஜெயராமன், உங்களுடைய அடிப்படையிலான பார்வை. மழைநீர் திட்டத்தை பத்தி இந்த அம்மா சொல்றாங்க. இந்த அம்மா பேசும்போது எல்லாம் சரியா தான் இருக்கும். ஆட்சியில் இருந்து பாக்குறவங்களுக்கு தான் செயல்படுறது தான் தெரியும். மழைநீர் திட்டத்தை கொண்டு வந்து உலக அளவில் பாராட்டப்பட்ட பெற்றவர் எங்களுடைய புரட்சி தலைவர் அம்மா தான். அது வந்து மற்ற அரசாங்கம் யாருமே செய்யல. ஆக மதுவை கொண்டு வந்தவர் யாரு? கருணாநிதி தானே. அண்ணா கொண்டு வரலையே. அண்ணா அந்த நிதி எனக்கு வேண்டாம், கையில் இருக்கிற குஸ்ரோயி கையில் இருக்கிற வெண்ணெய் அது எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அண்ணா சொன்னார். 71 கொண்டு வந்தவர் கருணாநிதி. அப்போ லத்தீப் வந்து காலில் விழுந்தாரு. ராஜாஜி போய் மலையில நினைஞ்சிட்டு போய் கருணாநிதி தயவு செய்து மது கடை திறக்க வேணாம் அப்படின்னு சொன்னாரு. கொண்டு வந்தவர் கருணாநிதி தானே. அந்த வெண்ணெயை உருக்கி நெய்யாக்குனது உங்க அம்மா. எங்க அம்மா இல்லங்க, அதிகமா கிடையாது. தனிப்பட்ட முறையில தனியார்கள் சம்பாதிச்சுட்டு இருந்தான். அதை வந்து அரசாங்கமாக்குனாங்க. இப்ப அந்த வருமானம் இன்னைக்கு அரசாங்கத்துக்கு வந்துச்சுங்க. அப்படி போனா தனிப்பட்ட முறையில பெரிய முதலாளிகள் வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்க ஊர்ல எல்லாம் சாதாரண ஆட்கள், பெரிய பெரிய ஆட்கள்லாம் பிராந்தி கடை வச்சிருக்கோம், பெரிய கோடீஸ்வரனா தான். இந்த வருமானம் இப்பொழுது அரசாங்கத்துக்கு வந்துச்சு, பல திட்டங்களுக்கு பயன்பட்டுச்சு. இப்போ வந்து நீங்க கோர்ட்ல தடை பண்ணதுனால, இது பண்ணதுனால இந்த பணம் வந்து இப்ப நாங்க நிப்பாட்டினதுனால எரிசாரம் இல்லாம இருக்குமா? பக்கத்துல பாண்டிச்சேரியில குடிக்காம போகாம இருப்பாங்களா? போலீஸ் ஸ்டேஷன் கூட தான் திறந்து வச்சிருக்கோம். திருடாம இருக்கிறானா, கொலை பண்ணாம இருக்கிறானா, கொள்ளையடிக்காம இருக்கிறானா, போலீஸ் ஸ்டேஷன் மூடிடுவோம். ஆனா நீங்க வந்து சாராய சாவுகள் அதிகம் வந்தது இருக்கு. இதெல்லாம் பார்த்து தான் ஏங்க ஒரு செத்து ஒருத்தனை வந்து புடிச்சு உள்ளதுக்கு போட்டு சொன்னவர் எம்ஜிஆர். ரெண்டு விஷயம் தான், ரெண்டு விஷயம் திரு கலைராஜன். மது வேணுமா வேண்டாமாங்கிறது இந்த விவாதத்தினுடைய நோக்கம் இல்லை. ஏன்னா அது ஒரு பெரிய விவாதம். WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் மதுவை குறித்து மது பூரண மது விலக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது உலக சுகாதார நிறுவனத்துடைய கணிப்பாகவும் இருக்குது. மதுவை எந்த அளவுக்கு நீங்க சமூகத்துல கொடுத்திருக்கிறீங்க, அது எந்த அளவிற்கு சமூகத்தை பாதித்திருக்கிறது, அது ஒரு பழக்கமாக, ஒரு உணவு பழக்கமாக இருக்கிறதா, அல்லது அதை தாண்டி அடிக்டா இருக்கிறாங்களா, அடிமையா இருக்கிறாங்களா, ஒரு குடிநோயாளிகளாக சமூகம் உருவாயிருக்கிறதா அப்படிங்கிறதா ஒரு பெரிய வாதம். நம்ம அதுக்குள்ள போனோம்னா அது வேற ஒரு விவாதம். இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றுவதில் எந்த அளவுக்கு நம்ம சரியா இருக்கோங்கிறதா நான் அதுல அந்த இடத்துல இருந்து திருப்பி வரேன். திரு ஜெயராமன் அவருடைய கருத்தை கேட்டு வரேன். இதுல இந்த உள்வட்டச்சாலைகளை மாற்றக்கூடிய முயற்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது வந்து நம்மளெல்லாம் வந்து அடிப்படையில் மக்களை வந்து முட்டாளெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். என்னென்னா இன்றைக்கி வந்து இந்த சுற்றறிக்கை இது பண்ணி இன்றைக்கி கோர்ட்டில் என்ன கேட்குறாரு ஜட்ஜு, அவர் அட்வொகேட் ஜெனரல் முத்துக்குமாரசாமியை பற்றி கேட்டிருக்காரு. இந்த மாதிரி நீங்கள் வந்து மாத்திரேன்னு சொல்கிறீங்களே, அப்படின்னா அந்த ஏற்கனவே அந்த இடத்துல இருந்த மது கடைகள் எல்லாம் நீங்கள் திறக்க மாட்டீங்கன்னு அஷூரன்ஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அது என்னால் சொல்ல முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ இவங்க அதுக்காக செய்யலைன்னா நாங்கள் அந்த கடையெல்லாம் திரும்ப திறக்க மாட்டோம் அப்படிங்கிறது சொல்ல வேண்டியதான அரசாங்கம். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து சட்டம் மட்டும் முக்கியம் கிடையாது, ஸ்பிரிட் ஆஃப் த லா ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க என்ன பண்ணுறாங்க, நான் வந்து இன்னைக்கு கெசட்டில் பேர் எடப்பாடி பழனிசாமின்னு மாற்றி நாளைக்கு சிஎம்னு போய் உட்கார முடியுமா? இல்லை வந்து இவங்க நாளைக்கு வந்து இவங்க பண்ணுறது அப்படி தான் இருக்குது. நம்ம வந்து பார்த்தோம்னு சொன்னால் நாளைக்கு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தெர்மாக்கோல் நடந்தது. இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டரையே சுற்றி வளைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. நாளைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சசிகலாவை இது பண்ணலை, சசிகலாங்கிற பேரை நாங்கள் சூரியகலான்னு கெசட்டில் மாற்றுறோம், சூரியகலாவை வெளியே விடுங்கன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் சசிகலாவை தான் தண்டனைக்கு உள்ளாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த அளவுக்கு மிகைப்படுத்துறது இல்ல. இதோடைய அர்த்தம் நான் சொல்றேன், இதோடைய அர்த்தம் அதுதான். இதோடைய அர்த்தம் என்ன? ஸ்பிரிட் ஆஃப் த லா. இப்ப வந்து ஏன் வந்து நேஷனல் ஹைவே ஸ்டேட் ஹைவேல இருந்து 500 மீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய கடைகளை மூடணும்னு ஏன் சொல்றாங்க? சுப்ரீம் கோர்ட் வந்து ரொம்ப டீடைல்டா வந்து அந்த ஆர்டர்ல சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, கடந்த பல வருஷங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குடிநாள் ஹைவேல வந்து குடிச்சிட்டு இறக்குறவங்க பாத்தீங்கன்னா மிக அதிகம். தமிழ்நாடு முக்கியமா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கடந்த 10 வருஷத்துல நம்ம வந்து இறப்புல முதலிடத்துல இருக்கோம், ஆக்சிடென்ட்ல முதலிடத்துல இருக்கோம், ஆக்சிடென்ட்னால இன்ஜூர் பண்ண விஷயங்கள்ல முதலிடத்துல இருக்கோம், எல்லாத்துலயும் நம்ம முதலிடம். அப்ப அதற்கான காரணம் என்ன? கடந்த 12 வருடங்களாக வெறும் 3000 கோடி டர்ன் ஓவர் இருந்தது. டாஸ்மாகோட டர்ன் ஓவர் கிட்டத்தட்ட 25,000-26,000 கோடிக்கு அதிகமா இருக்குன்னா இது எதை காட்டுது? பெரிய அளவுல குடிகாரர்களா அதிகமாக்கி இருக்கோம் கடந்த 12 வருஷத்துல. இந்த மாதிரி குடிச்சிட்டு போய் பல பேர் இறக்குறாங்க, இது பண்றாங்கிறதுனாலதான் சுப்ரீம் கோர்ட்
கிளியரா வாதம் வச்சிருக்கு. 220 மீட்டர்னு சொல்லி ஆர்கியூ பண்றாங்க ஸ்டேட் ஹைவேஸ்க்கு சில மாநிலங்கள்ல இருக்குன்னு. அவங்க சொல்றாங்க 220 மீட்டர் நாங்க ஒத்துக்க முடியாது, நேஷனல் ஹைவேக்கும் ஸ்டேட் ஹைவேக்கும் வித்தியாசம் கிடையாது, 500 மீட்டர்ங்கிறது குறைந்தபட்சம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்றாங்க. ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் அந்த லோக்கல் பாடிஸ்க்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. 20,000 பேருக்கு கீழே இருக்கிற லோக்கல் பாடிஸ்ல மட்டும் தான் நாங்க 220 மீட்டர் ஒத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு அவங்க வந்து இது வந்து பப்ளிக் ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயம், பப்ளிக் சேஃப்டி சம்பந்தப்பட்ட விஷயம்னு சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கிற ஆர்டரை இவங்க வந்து, நான் என்ன கேட்கிறேன், இந்த ஆர்டரை விடுங்க. இவங்க வந்து தேர்தல் போது என்ன சொன்னாங்க, தெளிவா சொன்னாங்களா இல்லையா, நாங்க வந்து ஃபேஸ் அவுட் பண்ண போறோம். ஃபேஸ் அவுட் பண்ண போறோம்னு 5 வருஷம் இருக்கு, 7,000 கடை இருக்கு. இது பார்த்தா கூட ஒரு வருஷத்துக்கு 20% கடை மூடணும். ஆட்சிக்கு வந்தோன்னு தொடங்குனாங்கல்ல, செல்வி ஜெயலலிதா அவர்கள் 500 கடை மூடினா, எடப்பாடி பழனிசாமி ஒரு 500 கடை மூடினா, அது வந்து ரெவென்யூ இல்லாத கடையை மூடினாங்க. நான் கேக்குறேன், அப்போ இப்போ இந்த நேரத்துல கிட்டத்தட்ட 2,500-3,000 கடை மூடுது அப்படின்னும் பொழுது இதை யார் ஃபர்ஸ்ட் வரவேற்றிருக்கணும்? நாங்க வந்து மதுவிலக்கு கொண்டு வரோம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அரசாங்கம், நாங்க இதை வரவேற்கிறோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் வரவேற்றிருக்காங்க. அந்த இதுல நாங்க ஒத்துக்கிறோம் சொல்றாங்க 500 மீட்டருக்கு. இவங்க ஏன் 500 மீட்டருக்கு வந்து ஒத்துக்காம அவ்வளவு ஆர்கியூமென்ட் நீங்க இன்னொரு பார்வையோடு சேர்த்து அணுகினீங்கன்னா, ஒரு பக்கம் மதுவிக்கடைகளுக்கு எதிரான போராட்டத்தை மக்கள் எப்படி ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம் ஊடகங்கள்ல, அதே அளவிற்கு பல கிலோமீட்டர் தூரத்திற்கு ஏதோ ஒரு ஊர்ல நீங்க நெடுஞ்சாலைகளிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு எல்லா ஏதோ ஒரு கிராமத்திலேயோ அல்லது ஒரு ஊருக்குள்ளேயோ இருக்கக்கூடிய ஒரு கடைகளை நோக்கி பக்கத்தில் இருக்கிற அத்தனை சிறு நகரங்களில் இருக்கக்கூடியவர்களும் போய் குழுமறதையும், மிக நீண்ட கிலோமீட்டருக்கு இருக்கக்கூடிய கியூவையும், அதனால் அந்த ஊரில் ஏற்படக்கூடிய சட்ட ரீதியான சிக்கல்களையும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இதுல வந்து உலக அளவுல ரிசர்ச் வந்து நிறைய பண்ணிருக்காங்க. உலக அளவுல ரிசர்ச் பண்ணதுல ரொம்ப தெளிவா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆக்சஸபிலிட்டி ஒரு முக்கியமான காரணம். நீங்க குடிய குறைக்கணும்னு சொன்னா ஆக்சஸபிலிட்டியை குறைக்கணும். அதாவது எவ்வளவு தூரத்துல கடைகள் இருக்குன்னு சொல்லிட்டு, நம்மளே தமிழகத்துல நாங்க வந்து ஒரு ஆய்வு பண்ணதுல 1 கிலோமீட்டருக்குள்ள கடைகள் இருந்தாலும் 1 கிலோமீட்டருக்கு தாண்டி கடைகள் இருந்தாலும் அதுல எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, 1 கிலோமீட்டருக்குள்ள கடை இருக்கும் பொழுது 70% மக்கள் குடிக்கிறாங்க, 1 கிலோமீட்டர் தாண்டி இருக்கும் போது 45% மக்கள் குடிக்கிறாங்க. அப்போ ஆக்சஸபிலிட்டி நீங்க எந்த அளவுக்கு தூரம் கஷ்டமாக்குறீங்களோ குடிய, அந்த அளவுக்கு குடிப்பழக்கம் குறையும். இன்னைக்கு வந்து 33% கடை இருக்கிறதுனால குடிக்கிறாங்களா அல்லது குடிக்கிறதுனால கடை இருக்குதாங்கிறது ஒரு பெரிய பட்டிமன்றம். நீங்க சொல்ற புள்ளி வரலாம் முற்றிலும் கடைகள் 4000 இருந்து 7000 அதிகமானதுக்கு அப்புறம் 2000 4000 கடைகள் இருந்தது, 7000 கடைக்கு அதிகமானதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பார்க்கணும் சொன்னா 3000 கோடியில இருந்து இன்னைக்கு 25,000 கோடிக்கு ஆக்சஸபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துருக்கு பெரிய அளவுல. என்னுடைய கேள்வி இதுல, நீங்க ஏதோ ஒரு இடத்துல கடைகள் அதிகமாகிடுச்சு, இவங்களால அதிகமாச்சு, அவங்களால இந்த கட்சி அந்த கட்சிங்கிறத தாண்டி நீ கடை அதிகமா இருக்குது, திருப்பி எல்லா கட்சிகளும் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு தொடர்ச்சியான மக்களுடைய போராட்டங்கள் மூலமாக மதுக்கடைகளை மூடணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. உடனே மூடுவோம்னு சொல்லுது திமுக, படிப்படியா மூடுவோங்கிறது அஇஅதிமுக வாதமா இருக்குது. என்னுடைய கேள்வி, நீங்க ரைட் ஆர் ராங், இங்க குடிக்க அடிமையாகிவிட்ட கணிசமான மக்கள் இருக்கிறார்கள். அப்போ நீங்க டோட்டலா திடீர்னு ஒரு நாள் அந்த கடையெல்லாம் மூடுவதன் மூலமாக அது ஒரு செய்திக்கு ஒரு இதுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் அந்த அடிக்ட் ஆனவங்களை அதிலிருந்து மீட்பதற்கான மறுவாழ்வு மையங்கள், தொடர்ச்சியான அது மாதிரியான முயற்சிகளை ஒரு லாங் டைம் ப்ராசஸோட சிந்திச்சு அந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியிருக்குது. நீங்க ஓவர் நைட் இதெல்லாம் சாத்தியப்படுத்தணும்னு நினைக்கிறது பேசுறதுக்கு நல்லா இருக்கும், கலை யதார்த்தத்துல சரியில்லைங்கிற வாதம் வைக்க ஓவர் நைட்ல எல்லாத்தையும் நான் மூட சொல்லல. நான் என்ன சொல்றேன், நாங்க ஆர்டிஐல போட்டு ஒன்னு கேட்டோம் அரசாங்கத்துக்கிட்ட, நீங்க வந்து படிப்படியா மூடுறோம்னு சொல்றீங்கல்ல, என்ன பிளான் வச்சிருக்கீங்க, எப்படி படிப்படியா மூட போறீங்கன்னு சொல்லி உங்களுடைய பிளான் டாக்குமெண்ட் கொடுங்க. அந்த மாதிரி எந்த விதமான பிளானும் எங்க அரசாங்கத்திட்ட கிடையாது. டி அடிக்ஷன் சென்டர்ஸ் வந்து இன்னைக்கு எவ்வளவு எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு தெரியும். 1000 கடை மூடி இருக்காங்கல்ல, எவ்வளவு டி அடிக்ஷன் சென்டர்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க, எவ்வளவு எந்த அளவுக்கு அந்த வேலைகள் செஞ்சிருக்காங்க, அந்த வேலைகளை எதுவுமே செய்யாம அரசு அட்வொகேட் ஜெனரல் முத்துக்குமாரசாமி சொன்னார். நானும் ஒரு வழக்கறிஞராக சொல்றேன், அரசு வழக்கறிஞராக இருக்கிறவங்க வந்து அவர் நீதிமன்றத்தில் நீதிபதி என்ன கேள்வி கேட்க போறாங்கிறது நமக்கு தெரியாது. அவர் சில தகவல் வச்சு பேசுவார். அப்ப கேட்கிறப்ப என்ன சொல்லுவார், பதில் சொல்ல முடியாம என்ன பண்ணுவாங்க, நாங்க அரசாங்கத்தில் கேட்டு தான் சொல்லுகிறோம்னு சொல்லுவார். அதை கூட ஒரு குற்றமாக சொல்கிறார் அவர். இவர் அந்த இடத்துல நீங்க அஷ்யூர் பண்றீங்க அந்த கடையெல்லாம் ஓபன் பண்ண மாட்டோம், நீங்க அஷ்யூர் பண்ணீங்களா அந்த கடையெல்லாம் நான் ஓபன் பண்ண மாட்டோம், அந்த கடையெல்லாம் நான் ஓபன் பண்ண மாட்டோம், ஓபன் பண்ண மாட்டோம்னு சொல்றேன். அந்த ஆட்சிக்கு வந்து இன்னும் 1 வருஷம் ஆகலங்க. நீங்க சாலைகளை மாத்தினாலும் ஓபன் பண்ண மாட்டீங்க கடைகள் என்று சொல்லுவீர்கள். ஆட்சிக்கு வந்து நாங்க 1 வருஷம் ஆகல, அதுக்குள்ளே கிட்டத்தட்ட 1500 கடைகள் மூடப்பட்டிருக்கிறது இன்னைக்கு. இல்ல நான் நினைக்கிறேன் அது சாலைகள் மாத்தினாலும் அவர் கேக்குறது இந்த கடைகள் இந்த சாலைகள் உள்ளோட்ட சாலைகளாக மாற்றப்பட்டாலும் அத காரணமா காட்டி இந்த புதிய நீதிமன்றமே சொல்லுது, நீங்க கடை நீங்க சாலைகளை மாத்திக்கங்க, ஆனா கடைகளை மூடிய கடைகள் மூடியதான் திறக்க கூடாதுன்னு அவங்க ஒரு நிபந்தனை கொடுக்குறாங்க.
இப்போ இந்த கடைகளை நீங்க திருப்பி அங்க திறக்க மாட்டீங்கன்னு அஷ்யூர் பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. இல்ல அது நாங்க கோர்ட்ல என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு தானே ஆகணும். வெயிட் பண்ணி தானே ஆகணும். கோர்ட் உத்தரவு நாங்க மதிப்போம், நீதிமன்ற உத்தரவு மீற மாட்டோம். சார், நீதிமன்ற உத்தரவு மீற மாட்டோங்கிறாங்க திரு ஆர் எஸ் பாரதி. நீதிமன்ற உத்தரவை நிச்சயமாக மதித்து நடப்போம், அது வேற. நீங்க அதை தாண்டி சட்ட ரீதியாக நிச்சயமாக அந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு நாங்கள் தலைவணங்குவோம் அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். உங்களுடைய பார்வை? ஒன்று, எனக்கு முன்னால் பேசிய ஒரு நண்பர் குறிப்பிட்டார், கலைஞருடைய ஆட்சியிலே தான் மதுவிலக்கு கைவிடப்பட்டு கடைகள் எல்லாம் திறந்தது நாங்கள் தான் சொல்கிற மாதிரி மக்கள் மத்தியில் தவறான ஒரு மெசேஜ் இது. அன்றைக்கு மதுவிலக்கு கொஞ்சம் தள்ளி வைக்கிற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளராக இருந்தவர் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள். திமுக பொதுக்குழுவிலே இந்த கருத்து வைக்கப்பட்டு புரட்சி தலைவருடைய ஒப்புதலோடு திமுகவினுடைய தலைவராக இருந்த கலைஞர், நாவலர், பொருளாளர் எம்ஜிஆர் உள்ளிட்டவர்கள் சென்னையில் நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழுவிலே இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது எம்ஜிஆர் இந்த கட்சியில் இருந்தார். அதோடு மட்டுமல்ல, தவறான மெசேஜ் கலைஞர் தான் செய்தார் என்ற மாதிரி கேளுங்க. தயவு செய்து நான் சொல்றது இல்ல, ஏற்கனவே அப்படி ஒரு குற்றச்சாட்டு சொன்னதுனால நான் விளக்கம் அளிக்கிறேன் தவிர பதிலாக இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எம்ஜிஆருடைய தலைமையில் மதுவினுடைய கொடுமைகளை எடுத்து விளக்குவதற்காக கலைஞரால் ஒரு குழு நியமிக்கப்பட்டது. அதனுடைய தலைவராக எம்ஜிஆர் இருந்தார். மதுவே அருந்தாத மதுரை முத்தண்ணன் அவர்கள் ஒரு உறுப்பினராக இருந்தார். அதே போல தமிழரசி எம்எல்சி என்கிற ஒரு பெண்மணி இருந்தார். இன்றைக்கு தஞ்சையில் இருக்கக்கூடிய மாணவர் இயக்கத்தின் அன்றைய தலைவராக இருந்த எல் கணேசன் உள்ளிட்டவர்கள் ஒரு 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு நாடு முழுவதும் சென்று மதுவினால் ஏற்படக்கூடிய கொடுமைகள் விளக்க வேண்டும் என்று அரசாங்கம் கொண்டு வந்தாலும் ஆக இதையெல்லாம் எம்ஜிஆர் இருக்கிற போது அவருடைய ஒப்புதலோடு தான் கொண்டு வரப்பட்டது. பிறகு எம்ஜிஆர் கட்சி விட்டு போனவுடன் இதை அதாவது மக்கள் மதில் எடுத்து சொன்னார். திண்டுக்கல்லில் நாங்கள் தோற்ற உடனே மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்று கலைஞர் கடைகளை எல்லாம் மூடினார். அதற்கு பிறகு 77 வந்து ஒயின் ஷாப் மட்டுமல்ல, சாராய கடை, தெருவுக்கு தெரு சாராய கடை, கள்ளுக்கடை என்று அதிமுகவினுடைய பிரமுகர்களே பல இடங்களில் நடத்தியதெல்லாம் நாட்டு மக்கள் மறக்க மாட்டார். நான் எதுக்காக பதிலாக அதை சொல்ல விரும்பவில்லை. காரணம், ஒரு ராங் மெசேஜ் போயிட்டே இருக்கு. கலைஞர் தான் திறந்தார். 2 வருஷம் தான் நாங்கள் கடை வச்சிருந்தோம். ஆனால் 77 இன்று வரை இந்த கடைகள்லாம் நடைபெறுவதற்கு யார் காரணம் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். பதித்து அரசாங்கம் நடக்காவிட்டால் அதற்குரிய விளைவுகளை சந்திப்பார்கள். ஒரு விஷயத்துல நீங்க திமுக தான் அப்படின்னு திருப்பி சொன்னீங்கன்னா அப்படின்னு சொன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சொல்றார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மது குடிக்க மாட்டார்னு தெரியும். தந்தை பெரியார் காந்தியடிகள் சொன்னது என்ன சொன்னாரு? தந்தை பெரியார் வந்து 500 மரங்களை வெட்டினார் கள்ளுக்கடையை திறக்கக்கூடாதுன்றதுக்காக. பெரியார் மது குறித்து பேசிய வாதங்களை நம்ம நிறைய வச்சிருக்கோம். அது பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற கண்ணம்மாவும் நாகம்மையான கேட்க வேண்டும் என்று சொன்னார். அந்த பெரியாரின் வழியில் அண்ணாவின் வழியில் வந்த கருணாநிதி அவர்கள் இன்றைக்கு கடை திறந்ததுக்கு புரட்சி தலைவர் தான் காரணம். இல்ல நான் என்னுடைய கேள்வி அப்படி பார்த்தா நீங்க திமுக தான் அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சீங்கன்னா, திமுக கொண்டு வந்ததெல்லாம் நீங்க வந்து திமுக தலைமைச் செயலகம் கட்டியது, நம்ம அதை ஹாஸ்பிட்டலா மாத்தினோம், தலைமைச் செயலகத்துக்குள்ள போல இல்ல. திமுக கொண்டு வந்த திட்டம் அப்படின்னு சொல்லி சில திட்டங்களை நாங்க ஏற்க மாட்டோம் அப்படின்னு அரசியல் பண்ணிக்கிறது அதிமுக அவங்க ஒரு தரப்புல விமர்சிக்கிறாங்க. திமுக தரப்புல என்னுடைய கேள்வி, திமுக கொண்டு வந்த திட்டம் அப்படின்னு வச்சுக்கிட்டா நீங்க அதை நிப்பாட்டிருக்கலாமே. நிப்பாட்டினோம். ஆனா வந்து அதனால பல விசசாராய சாவுகள் நடந்துச்சு. எம்ஜிஆர் வந்து புடிச்சு 2 நாள் உள்ள போட்டாரு. சரி, கெட்ட சாராயமா நல்ல சாராயமா சாகுறது எதனால சாகணும் அப்படிங்கிற மாதிரியான பட்டிமன்றமா இது மாறிடக்கூடாது. நேர்பட பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உச்சநீதிமன்ற தீர்ப்பை உறுதியாக மதித்து நடப்போம் அப்படிங்கிற தமிழக அரசினுடைய பிரதிநிதியுடைய வாதம் எந்த அளவிற்கு வரக்கூடிய காலங்களில் கலை யதார்த்தத்தில் பிரதிபலிக்கும்? இணைந்திருங்கள், பேசலாம். நேர்பட பேசலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு மதுக்கடைகளை மாற்றுவதற்காகத்தான் நெடுஞ்சாலைகள் உள்வட்ட சாலைகளாக மாற்றப்படுவதற்கான ஒரு முயற்சியை தமிழக அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறதா என்பது குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். அகிலா, இந்த இடத்துல பூரண மதுவிலக்கு என்பது சாத்தியம் இல்லை என்று WHO உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருக்கிறது. அப்போ பல நேரங்களில் பூரண மதுவிலக்கு குறித்த மாறுபட்ட கருத்துக்கள் அறிவியல் ரீதியாக பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில தமிழகத்தில் நடைபெறக்கூடிய இந்த பூரண மதுவிலக்கு அல்லது முற்றிலும் மதுக்கடைகளை மூடிடணும் அப்படிங்கிற வாதம் எல்லாம் அரசியல் சார்ந்து அல்லது உணர்வு வயப்பட்டு மட்டுமே வைக்கக்கூடிய ஒரு வாதமாக பார்க்கப்படுகிறது. அது முற்றிலும் உங்களால் மறுத்துவிட முடியுமா?
பூரண மதுவிலக்கு உடனடியாக சாத்தியமில்லைன்னு சொல்லலாம், சாத்தியமே இல்லைன்னு சொல்ல முடியாது சார். உணர்வு பூர்வமான விஷயங்களா பார்க்குறோம் அப்படின்னா ஆமா தானே, குடியால செத்துக்கிட்டு இருக்கிற எளிய மனிதர்கள், அதனால குடிகார கணவனால அடிபடுற சித்திரவதையை அனுபவிக்கிற மகள்கள், மனைவிகள், இவர்களையெல்லாம் பார்த்தா உணர்வு பூர்வமாக தானே இருக்க முடியும். இது ஒரு உணர்வு பூர்வமான போராட்டம் தான். கூடவே ஒரு சயின்டிஃபிக்கா இதுல என்ன பண்ண முடியும்னு நம்ம யோசிக்கணுமே தவிர முற்றிலுமாக உணர்வை துடைத்தெறிந்து விட்டு பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை இது. அரசியல்வாதிகள் மது விற்பனையின் மூலமா வர லாபத்தை மட்டுமே பார்ப்பவர்கள் கொஞ்சம் உணர்வு பூர்வமா சிந்திச்சா இதற்கான விடை கிடைக்கும். அதனால இது வந்து ஒரு உணர்வு மயமான போராட்டம் அப்படின்னு அது நெகட்டிவ் பாயிண்ட் இல்ல. படிப்படியா சாத்தியம் அப்படிங்கிற வாதத்துல நீங்களும் ஸ்டிக் ஆன் பண்ணீங்கன்னு சொன்னா படிப்படியான பூரண மதுவிலக்கை நோக்கி நகர்வுதான் எங்களுடைய திட்டமும்னு தமிழக அரசு சொல்றாங்க. சொல்லி ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் அதைத்தான் சொல்லி இருந்தார். நான் திருப்பி அதான் சொல்றேன். அப்போ அதை நோக்கி நகருகின்ற பொழுது உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிச்சயமா நாங்க அமல்படுத்துவோம், உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீற மாட்டோம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை குடிக்கிற மதுவிலக்கு என்பது மதுக்கடைகளை மூடுவது மட்டும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்க. அப்ப மதுவுக்கு அடிமையாக இருக்கிற எளிய மனிதர்களை யாரு மதுக்கடையில வரிசையா நிக்கிறாங்க டாஸ்மாக்ல, கூலி வேலை செஞ்சுட்டு திரும்பவும் அவன் உடல் உழைப்பால பெற்ற கூலிய அரசியல்வாதிகளுக்கே கொண்டு போய் கொடுக்கறான். அந்த கூலி வேலைக்கு போகிற எளிய மனிதர்களை மீட்டெடுப்பதற்கான என்ன வேலையை செஞ்சிருக்காங்க? மதுக்கடைகளை மூடுவது மட்டுமே மதுவிலக்குன்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமாக இருக்க முடியும்? ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணிருக்காங்க? தேசிய நெடுஞ்சாலைகள்ல மூடுறது மட்டும் இல்ல சார், உள்ளாட்சி சாலைகள்ல இருக்கு. இன்னைக்கு கோவை போன்ற நகரங்கள்ல மனித விலங்கு மோதல், மனித யானை மோதல் அதிகமா இருக்கு. எத்தனையோ அந்த ஒரு மலையடிவார கிராமங்களுக்கு செல்கிற கிராமங்கள்ல உள்ளாட்சி நகராட்சி இடங்கள்ல தான் இருக்கிற மதுக்கடைகள்ல மது அறிந்து விட்டு அந்த போதைகளை செல்கிறவர்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நெடுஞ்சாலைகள் மட்டும் இல்ல, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை அரசு கவனத்தில் எடுக்கணும். நான் மீண்டும் வருகிறேன் உங்களிடம். திரு ஆர் எஸ் பாரதி, இதுல அடிப்படையில பூரண மதுவிலக்கை மக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து வைக்கப்படுகிறது. நீங்க தொடர்ச்சியா கடந்த சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் உடனடியாக பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவோம்னு சொன்னீங்க. ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அது சாத்தியம் இல்ல, திமுக தவறான வாக்குறுதியை குடிக்கிறது, அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். மீண்டும் அவர் தான் ஆட்சிக்கு வருகிறார்னு சொன்னா பூரண மதுவிலக்கு அப்படிங்கிற உங்களுடைய கோரிக்கையையும் முழக்கத்தையும் மக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? பூரண மதுவிலக்கை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாங்கள் நன்றாகவே புரிந்து கொண்டோம். காரணம் என்னன்னா, நாங்கள் கொடுத்த வாக்குறுதி மக்கள் நலன் கருதி பெருந்தன்மையோடு கொடுத்தோம். 3 நாட்கள் அந்த கடையை மூடினதுனால தான் நாங்கள் தோற்றோம். இல்லைன்னா நாங்கள் தான் இன்றைக்கி ஆட்சியில் இருந்திருப்போம். அந்த மதுக்கடைகள் 3 நாள் மூடப்பட்டவுடன் 3 நாளே தாங்க முடியல, காலம்பூரா மூடிட்டாங்களா என்ன ஆகுதுன்றத அந்த மதுவுக்கு அடிமையானவர்கள் எல்லாம் அந்த பக்கம் சாஞ்சி ஓட்டு போடுறதுனால தான் 1% ஓட்டில் இன்றைக்கி அதிமுக ஆட்சியில் இருக்கிறத தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பது என்னுடைய கருத்து. இல்ல இது நான் இந்த கேள்வி இது வாக்காளர்களை கொச்சப்படுத்துற மாதிரி இல்லையா என்றாலும் கூட திரு ஆர் எஸ் பாரதி, இது வாக்காளர்களை கொச்சப்படுத்துற மாதிரி இல்லையா? வாக்காளர்களே அல்ல, நான் அனைத்து வாக்காளர்கள் நான் சொல்லவில்லை. அந்த 1% ஆஃப் ஓட்டு எங்களுக்கு அவங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்குதுன்னா, எனக்கு முன்னால் பேசிய அத்தனை பேருமே குடிக்கிறவங்க மாட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. டாஸ்மாக் முன்னாடி மக்கள் கியூவில் நிற்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கியூவில் நின்றவர்கள் பற்றி தான் நான் சொல்கிறேன். அது 2-3% இருந்திருக்கும். அவர்கள் இந்த பாதிப்பினால் அந்த 3 நாள் ஏற்பட்ட பாதிப்பில் நிச்சயமாக இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் பல பேரை கேட்டபோது சொன்னார்கள், அந்த மதுவுக்கு பழக்கம் உள்ளவர்களை இடத்துல கேட்டபோது, ஆமாம் இப்போ 3 நாளே தாங்க முடியல, காலம்பூரா என்ன பண்ணுறது என்று சொல்லக்கூடிய மனநிலை இருந்தது. அந்த அம்மையார் குறிப்பிட்டதை அவர்களுக்கான மறுவாழ்வு மையங்கள் உள்ளிட்ட விஷயங்களை எல்லாம் செய்துவிட்டு அதை நோக்கி படிப்படியாக தானே நகர முடியும். இப்ப நீங்க திடீர்னு முழுக்க மதுவிலக்கு பூரண மதுவிலக்கு அப்படிங்கறத கொண்டு வந்தீங்கன்னா, நீங்களே குறிப்பிட்டீங்க அதுல 1% ஒரு 3% இந்த தீர்ப்புக்கு, இந்த மக்கள் தீர்ப்புக்கு பிறகு, அதாவது மக்கள் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்ததற்கு பிறகு
அது வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும்னு இது ஒரு பாடமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ மக்கள் தீர்ப்பிற்கு பிறகு திமுக தன்னுடைய நிலைப்பாட்டில் சற்றே மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. பூரண மதுவிலக்கு என்பது உடனடி சாத்தியம் இல்லை. திண்டுக்கல் தேர்தலில் நாங்கள் மதுக்கடைகளை திறந்ததால் எங்களை மக்கள் தோற்கடித்தார்கள், அதனால் மூடினோம். இப்போ இந்த தேர்தலில் மக்களை எல்லாரும் போராடினாங்க, அத்தனை பேரும் போராடினால எடுப்படையில் கொடுத்தோம். இல்ல திண்டுக்கல்ல திறந்ததுனால அதுக்கு முன்பு திறந்து இருந்ததுனால தோத்தீங்க, அதனால நாங்க மூடணும்னு சொன்னீங்க. இப்போ சொன்னதுனால தோத்துறோம் அப்படின்னு சொன்னா இல்ல. என்னோட கேள்வி முடிச்சறேன். பல காரணங்கள் இருந்திருக்கலாம். இல்ல என்னோட கேள்வி முடிச்சறேன். காரணம் ஒன்று மட்டும் சொல்றேன். அந்த தேர்தலை நீங்க பார்த்தவர்களுக்கு தெரியும். அந்த தேர்தலில் பிரச்சாரம் பண்ணது வந்து மறைந்த எம்ஜிஆரை பற்றி நான் ஒன்றும் இப்போ குறை சொல்ல விரும்பல. அவர் அந்த தேர்தல் அந்த திண்டுக்கல்ல என்னென்ன பேசினார் என்பது பழைய கேசட் இருந்தால் போட்டு பாருங்க. திரு ஆர் எஸ் பாரதி, என்னுடைய கேள்வி நான் முடிச்சிடறேன். பூரண மதுவிலக்கு என்பது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத நாங்க இந்த தேர்தல் மூலமா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சிங்க. அப்போ பூரண மதுவிலக்கு உடனடியாக அமல்படுத்தப்படும் என்று திமுகவின் நிலைப்பாட்டில் சற்றே மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கிறதா நான் கேட்கிறேன். நிச்சயமாக. அதாவது வந்து நீங்கள் கொடுத்த சஜஷன் பேரில் மதுவை அந்த பழக்கத்துக்கு அடிமையானவர்களை அவர்களையும் காப்பாற்ற வேண்டும். காரணம் என்று சொன்னால் அவர்களும் இந்த நாட்டு மக்கள். ஆக அதுக்குரிய ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணுன்றது நீங்கள் எல்லோரும் அனைத்து தரப்பு கூறியிருக்கிறார்கள். ஆக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது அதற்காக வந்து புது புது கடைகளை திறப்பது ரைட், அது ஒன்றும் தப்பே இல்லை. ஐ வில் கம் பேக் டு யூ. அதுதான் அவங்க அந்த கிட்டத்தட்ட திமுகவே அதான் சொல்றாங்க. எஸ் ஜெயலலிதா சொன்ன வாதத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இல்லை, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலக அளவில் ரிசர்ச் வந்து ஆக்சசிபிலிட்டி குறைச்சிக்கிட்டே வரணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு. ரெண்டாவது நம்ம வந்து மதுவிலக்கு மதுவிலக்கு அப்படிங்கிறது எங்கேயும் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் சரி. ஆனா இந்த மாதிரி ஒரு நிலையும் வேற எங்கேயும் ஏற்பட்டது இல்லை. அதாவது தமிழகத்துல ரொம்ப பெக்யூலியரான ஒரு நிலை. இன்னைக்கு பீகார்ல வந்து அதை அமல்படுத்திட்டு அந்த டி அடிக்ஷன் சென்டர்ஸ்லாம் வந்து நிறைய ஓபன் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க கள்ளச்சாராயம்னு பேசுனீங்கன்னா டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, குஜராத்ல வந்து இன்னைக்கு வந்து மதுவிலக்கு இருக்குன்னு சொன்னா அங்க வந்து கள்ளச்சாராயத்தினால இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஆண்டுக்கு 854 சொல்லுது. ஆனா தமிழகத்துல கள்ளச்சாராயத்தினால இன்னைக்கு டாஸ்மாக் இருந்தும் இறக்கக்கூடியவர்கள் 1529 சொல்லுது டேட்டா. அப்போ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து டாஸ்மாக் இருந்தும் இவ்வளவு பேர் கள்ளச்சாராயத்தினால இறக்கக்கூடிய நிலையில இருக்கு. அதிகமா வாங்கிக்கிறாரு. டாஸ்மாக் இல்லனா இன்னும் அதிகமாக அப்படின்னு சொன்னா டாஸ்மாக் இல்லனா அது 10,000 15,000 ஆகுங்கிறது தான் கலைராஜனுடைய 15,000 ஆகலாம். பட் இன்னைக்கு டாஸ்மாக்னால எவ்வளவு லட்சக்கணக்கான ஃபேமிலிஸ் இறந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி எவ்வளவு ஃபேமிலிஸ் வந்து இன்னைக்கு வந்து எந்த நிலையில இருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு. உச்சநீதிமன்ற தீர்ப்பை எப்படி ஆகினும் நடைமுறைப்படுத்தி தானே ஆகணும். நாங்க நிச்சயமா அதை மீற முடியாதுல, நாங்க மீற மாட்டோம்ங்கறார்ல அவர். அப்படி மீற மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இது வந்து உச்சநீதிமன்றத்தை மீற ஒரு விஷயத்தை தாண்டி நம்ம என்ன பார்க்கணும்னா அவங்க என்ன பண்றாங்க, இன்னைக்கு அந்த கடையை எடுத்து எங்க கொண்டு வர ட்ரை பண்றாங்க. ஒவ்வொரு இடத்துல ஏன் இன்னைக்கு போராட்டம் நடக்குது? மக்கள் ஏன்னா மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல மற்ற இடத்துல வைக்கும் பொழுது மக்கள் இன்னைக்கு வெளிப்படுத்துறாங்க. மக்கள் என்ன வெளிப்படுத்துறாங்க, ஏன் ஏரியால எனக்கு வந்து மது கடை வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் ஆர்எஸ் பாரதி அவர் சொன்னதை வந்து முற்றிலுமா மறுக்கணும். இந்த மாதிரி மக்கள் வந்து ஏத்துக்கிறாங்க, குடிக்கிறவங்க ஏத்துக்கிறாங்க. நாங்க சர்வே பண்ணும்போது ரொம்ப தெளிவா இருக்கு. அது பெண்கள் வந்து 99% மேற்பட்ட சதவீதம் வந்து வேணாம் சொல்றாங்க. ஆண்கள்லயும் 90% வேணாம் தான். குடிக்கிறவங்க உள்பட நாங்கள் வந்து முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு இப்படி இல்ல. நாங்க வந்து இன்னைக்கு அடிமையாகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இதுதான் காரணம். நீங்க மூடிட்டீங்கன்னா குடிக்க போறோம் அதே கேள்வியும் அவங்களும் கேட்கக்கூடிய இது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு சர்வேலையும் பார்க்க முடியுது. இல்ல அதனால கேள்வி அதான் நீங்க எல்லா பூரண மதுவிலக்கை நோக்கி மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில அனைத்து கட்சிகளும் தேர்தல் வாக்குறுதி அதை முன்வைத்த நிலையில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான் சொன்னார் இல்ல அது சாத்தியம் இல்ல, நான் படிப்படியா தான் கொண்டு போய் சொன்னார். ஆனால் தேர்தலில் அவருக்கு தான் வெற்றி சாத்தியம் ஆயிட்டுன்னு சொன்னா பூரண மதுவிலக்கு என்பதை மக்கள் தேர்தலில் ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்கல அல்லது சமூகத்தில் அது ஒரு பெரிய பிரச்சனையா எடுத்துக்கலங்கிறதா அதை எடுத்து அதுக்கான ஜெயலலிதா அவர்களும் படிப்படியாக நான் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவேன் சொன்னாங்க. நாங்க என்ன சொல்ல வரேன்னா அந்த பெர்சன்டேஜ் வந்து ஒரு 0.5% 1% வித்தியாசம் வந்து இந்த பிரச்சனைக்கு தான் வந்து அந்த ஓட்டு வந்தது அப்படின்னு கணக்கிடுறதே முதல்ல தவறு. இது வந்து சில பேர் திமுக மேல நம்பிக்கையில போட்டுக்கலாம், சில பேர் அதிமுக மேல நம்பிக்கையில போட்டுருக்கலாம், அது சில பேர் திமுக வந்து சொன்னாலும் செய்யாதுங்கிற நம்பிக்கையில போடாம இருந்திருக்கலாம். சோ இது வந்து பல விதமான விஷயங்களை வந்து வெளிப்படுத்துது. ஆனா நம்ம
என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு நான் நேரடியா கேக்குறது, உங்களுக்கு எந்த இடத்துல அவநம்பிக்கை வருகிறது? இவ்வளவு கோபமாகவும் இவ்வளவு வருத்தத்தோடும் ஆவேசமாகவும் பேச வேண்டிய தேவை அவர் என்ன கேட்கிறாரு? நாங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் நிச்சயமா மதித்துதான் ஆகணும், கடையை நாங்க திறக்க மாட்டோம், மூடித்தானே ஆகணும், ஒரு வழி இல்லைங்கிறாரு. உங்களுக்கு கரெக்டா பின் பாயிண்டா நோ உச்சநீதிமன்ற தீர்ப்பை இதுவரைக்கும் மதிக்கல, இத்தனை கடை திறந்தா இருக்குது, இந்த மாதிரியான புள்ளி விவரங்கள் ஏதாவது இருக்குதா? இல்ல, புள்ளி விவரங்கள் வந்து நம்ம வந்து அந்த மெஷர் பண்ணால் வழியா நம்மளால வந்து கணக்கிட பண்ண முடியாது. ஆனா நம்மளால என்ன தெளிவா பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு என்ன பண்றாங்க, அந்த கடையை எடுத்து எங்க வைக்க ட்ரை பண்றாங்க. ஏன் தினமும் போராட்டம் நடக்குது? ஏன் தினமும் போராட்டம் நடக்குதுன்னா, மதுவிலக்கு படிப்படியா மதுவிலக்கு கொண்டு வரோம்னு சொன்னவங்க ஏன் வந்து ஒவ்வொரு இடத்துல ஏரியாலையும் வந்து இதற்கு காரணம் நான் சொல்றேன். இதற்கு காரணம் வந்து நம்ம வந்து மக்களுடைய பிரச்சனையை அவங்க புரிஞ்சுக்கலன்னு பேசுறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இன்னைக்கு வட்டமாகட்டும், மாவட்டமாகட்டும், சதுரமாகட்டும், என்ன வேணா ஆகட்டும், இவங்க எல்லாரும் பார் நடத்துறாங்க. இவங்க எல்லாருக்கும் இதுல என்ன வருமானம் வருது, இவங்களுடைய வருமானம் போகும். அதை தவிர டாஸ்மாக்கு வந்து இன்னைக்கு 20% சப்ளை பண்றது மிடாஸ் டிஸ்டிலரிஸ். 20% அளவு வருமானம் வந்து இவங்களோட ஜெனரல் செக்ரட்டரிக்கு நேரடியா போக போகுது. இந்த மாதிரி வந்து மதுக்கடையை படிப்படியா முன்னீங்கன்னா, அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் மிடாஸ் டிஸ்டிலரிஸ் உடைய ஓனர் ஜாஸ் சினிமாஸ், சிக்னெட் ஹாட் வீல்ஸ். ஜாஸ் சினிமாஸ் உடைய 95% மேற்பட்ட சதவீதம் ஷேர் ஹோல்டர் வந்து சசிகலா. என்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, நாங்க வெளியிட்டு இருக்கோம். தெளிவா வந்து இது இவங்களுடைய கம்பெனி. இது வந்து பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் படியே ஒரு கரப்ஷன். ஏன்னா ஒரு பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் என்ன சொல்லப்படுது, கிரிமினல் மிஸ்கான்டக்ட் படி எந்த ஒரு அரசாங்கமும் தனக்கு நெருங்கியவர்களுக்கோ தன் கட்சிக்காரர்களுக்கோ இந்த மாதிரி வந்து ஆர்டர் வந்து ஃபேவரபிளா கொடுத்தாங்கன்னு சொன்னா அது பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் படி 7 இயர்ஸ் இம்ப்ரிசன்மென்ட்க்கு வாய்ப்பு. சோ இது ஜெனரல் செக்ரட்டரிக்கு நீங்க எடப்பாடி கொடுத்தா அதுவே வந்து அந்த ஆர்டரே வந்து வயலேஷன் தான். திமுகவுலயே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ஓபன் பண்ண கொடுத்தாங்க. திமுகவுலயே தப்பு பண்றாங்க, நாங்க தப்பு பண்றோம்ன்ற வாதம் வந்து மக்கள் இடத்துல பேசாத விடுங்க, நீங்க கொஞ்சம் பேச்சு பண்ணுங்க. அதாவது நாங்க வந்து என்ன சொல்றோம்னா, திமுகவிலே ஆரம்பிச்சு அவங்க இண்டஸ்ட்ரீஸ் நடத்தினாங்க, நாங்களும் நடத்திக்கிட்டு இருக்கோம், எல்லாம் பண்றோம். மதுவிலக்கு சுத்தமாக கடையெல்லாம் நின்று போச்சுன்னா அப்ப இந்த மிடாஸுக்கு எங்கே வேலை இருக்க போகுது? நாங்கள் படிப்படியாக குறைக்க போறோம்னு சொல்றோமே. நாங்கள் தான் பார்த்தீங்கன்னா 1996 பாக்கெட் சாராயத்தை கொடுத்தவங்க திமுக கொண்டு வந்துச்சு. உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ டி நகர் தொகுதியில் நான் எம்எல்ஏ இருக்கிறப்ப சூதாட்டம் பெரிய பெருசு ஃபேமஸ், உங்களுக்கு தெரியும். ஆந்திராவிலேருந்து வந்து எல்லாம் நடத்திட்டு இருப்பாங்க. அங்கே வந்து சூதாடாத ஆளே கிடையாது. அப்படி இருக்கப்போ நான் சட்டமன்றத்தில் பேசினேன். என்னுடைய பிராமண ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டுச்சு, அதனால நான் சட்டமன்றத்தில் பேசினேன். என்னுடைய தொகுதியில் இது மாதிரி சூதாட்ட கிளப்பு சுத்தமாக நீக்கப்பட வேண்டும் சொன்னேன். அடுத்த 1 ஹவரில் எல்லா கிளப்பையும் மூட்டாங்க அம்மா. ஆனால் தனியாக ரூம் எடுத்து ஹோட்டலில் ரூம் போட்டு ஒவ்வொரு திருத்தனமாக விளையாண்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆந்திராவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் குறைக்க முடிஞ்சு. அதை எதுக்கு இதை சொல்கிறேன்னா, மதுவிலக்குங்கிறப்ப உடனே அதை உடனே சட்டம் நிப்பாட்டி இதாகி போனால் போதையில் இன்னைக்கு எத்தனை பேர் அடிமையாயிருக்காங்க மாணவர்கள் இல்லைங்க. படிக்கிற பல்லூரி படிக்கிற மாணவர்களே கூட சாராயத்தை இல்லாமல் ஒரு கேள்வி பிராந்தி சாராயத்தை இல்லாமல் போதைப் பொருள் எத்தனை பேருக்கு அடிமையாயிருக்காங்க. அவர் ஒரு கேள்வியை திருப்பி கேட்கிறாரு. அவர் என்ன கேட்கிறாருன்னா, உச்சநீதிமன்ற தீர்ப்பை நீங்க மதித்து நடப்பேன்னு சொல்லிட்டீங்க. ஆமா, உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்ன, கடைகளை மூடணும்னு சொன்னது. கடைகளை மூடிடுங்க, அந்த கடைகளை இடமாற்றம் செய்வதற்கான முயற்சியில ஏன் ஈடுபடுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறார். இடமாற்றம் செய்வதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டேன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. ஏன்னா இடமாற்றம் செய்வதற்கான முயற்சிகள் நடைபெறுகிறது, அங்கங்கே போராட்டம் நடக்குது, அதை நம்ம டெய்லி பார்க்குறோம். அப்போ கடைகளை மூடிடணும்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு, மூடிட வேண்டியதானே, ஏன் இடமாற்றம்? இல்லை, நாங்கள் படிப்படியாக அதுக்கான காரணத்தை அவர் சொல்றாரு. அதுக்கான காரணம் அங்கே இருக்கக்கூடிய பார் மூலம் வரக்கூடிய வருமானம். அது மாவட்டத்துக்கு போகுதுங்கிறாரு. அப்போ நான் மாவட்ட செயலாளர், எனக்கு எந்த வருமானம் வருது? பகிரங்கமாக எல்லாரும் மேலே ஒட்டுமொத்தமாக குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது. சரி, ஒரு சிலன்னு வச்சுக்கோமா, ஒரு சிலர் வேணா சொல்லிக்க நீங்க. சரி, ஒரு சில மாவட்ட எனக்கு என் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் அந்த மாதிரி தவறு எனக்கு யாரும் கைவிட்டு கொடுத்ததா நிரூபிச்சா நான் இன்னைக்கு அரசியல் விட்டு போயிடுறேங்கிறேன். சேலஞ்ச் பண்றேன், நிரூபாரா? இல்லங்க, 1.5 கோடி அதிமுக தொண்டர்கள் இருக்காங்க. மொத்தமே 6000 கடை இருக்கு, 6000 பேருக்கு ஆப்பர்சூனிட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்க கட்சியை பத்தி குற்றச்சாட்டு சொல்றாங்க. சரி, அரசியல்வாதிகளுக்கு வச்சுக்கலாம். அரசியல்வாதிகளில் அல்லது அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் ஏதோ இடத்துல அதை நடத்துறாங்கன்னு வச்சுப்போம். ஒரு சிலர் பண்ணுவாங்க, சரி வச்சுக்கலாம். அப்படி இருக்குதுன்னா அவர்களுடைய ஆதாயத்திற்காகத்தான் இதை ஏதோ ஒரு இடத்துல கடைகளை இடமாற்றம் செய்யணுங்கிற ஒரு முயற்சி நடக்குன்னு வச்சுக்கலாம். இடமாற்றம் செய்யறது நீங்க இப்போ அரசாங்கத்துக்கு இப்போ ரெவன்யூ லாஸ்ங்கிறது நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இல்ல, எடுத்தோடனே நாங்க இப்ப 25,000 கோடி 20,000 கோடி வருமானம் பல திட்டங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம், பல்வேறு திட்டங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியும். சரி, படிப்படியா குறைச்சிட்டு தான் இருக்கோம். இப்ப ஒரு வருஷத்துல நாங்க 1,500 கடை குறைச்சிருக்கோங்க. ஒரு வருஷம் கூட ஆகலங்க. 4 வருஷத்துல சுத்தமாக நாங்க எல்லா கடையும் மூடிடுவோங்க. சரி, ஓகே. அகிலா, 4 ஆண்டுகளில் நிச்சயமாக நாங்கள் சொல்லி அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான
பயணத்தில் நாங்கள் பயணிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. நான் நிறைவு கருத்தில் நீங்கள் ஏற்கனவே வைத்த கேள்வி அவற்றை நான் திருப்பி விபி கலைஞர்கிட்ட மீண்டும் கேட்குறேன். நீங்கள் மறுவாழ்விற்கு எத்தனை கோடி ரூபா ஒதுக்கி இருக்கீங்க, அதுக்கான சிகிச்சை என்ன பண்ணியிருக்கீங்க, அதுக்கான முயற்சி அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் அதை அதற்கான பதிலை தயாரோடு இருங்க. நான் அகிலாவுடைய கருத்துக்களை கேட்டு வந்துடுறேன். அகிலா, உங்களுடைய நிறைவு கருத்தாக பதிவு செய்யுங்க. இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வாக நீங்கள் முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கின்றன? இன்னுமே நீங்கள் வாக்குறுதி கொடுத்தாலும் கூட, அவர் சொன்னாலும் கூட நம்பிக்கை வராததுக்கு காரணம் இந்த வாதத்திலையும் கூட திமுக தொடங்கியதா அதிமுக தொடங்கியதான்னு விவாதம். அப்ப உங்களுடைய மனநிலை அப்படிதான் இருக்கு. இது திமுக தொடங்கியது அதிமுக தொடங்கியதுங்கிற விவாதம் தேவையில்லை. ஓட்டுக்கள் மது விலக்கு அப்படிங்கிறத நீங்க மக்களுடைய நலனின் அடிப்படையிலேயே, அவங்க இரண்டு பேருமே திமுகவை சார்ந்தவரும் சரி அதிமுகவை சார்ந்தவரும் சரி மக்களின் நலனின் அடிப்படையில பேசல, மதுவிலக்கை ஓட்டுகளின் அடிப்படையிலேயே பேசுறாங்க. இந்த மனநிலை மாறாம பூரண மதுவிலக்கு எப்படி சாத்தியமாகும்? ஓட்டுக்காக மதுவிலக்க பண்ணாம எளிய மனிதனுக்காக மக்களுக்காக மதுவிலக்கை ஏற்படுத்தணும்னு சொன்னா இதுதான் நடக்கும். இன்னொரு விஷயம் அவர் சொன்னாரு, பிராந்தி சாராயம் இல்லாம போதை மருந்துக்கு எத்தனை மாணவர்கள் அடிமையா இருக்காங்கன்னு கேக்குறாரு. அப்போ சாராயம் இல்லாட்டி போதை மருந்து சாப்பிடுவான், அதுக்கு சாராயமே குடிச்சு போட்டோம் பரவாயில்லையே அப்படின்னு கேக்குறாரு. அதுதான் அந்த மனநிலை. இவங்க கிட்ட இருந்து எப்படி மதுவிலக்கை தீர்வை கொண்டு வந்துட்டு அதை செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் தன்னுடைய வாதமாக வைக்கிறதா சொல்றாரு. நன்றி அகிலா. தீர்வை கொண்டு வரணும் நீங்க நினைச்சா சரி. நன்றி 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 அகிலா. திரு ஆர் எஸ் பாரதி, உங்களுடைய நிறைவு கருத்து, இதற்கான தீர்வாக நீங்கள் முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? நீதிமன்றத்தில் நான் வழக்கு தொடர்ந்திருக்கிற காரணத்தினால் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. ஆகவே அது குறித்து நான் விரிவான கருத்துக்களை சொல்ல இயலாது. அதே நேரத்தில் நண்பர் அதிமுகவை சார்ந்த நண்பர் சொன்னதைப் போல உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை மதிப்போம் செயல்படுத்துவோம் என்று சொல்வது உண்மையாக இருக்குமேயானால் அதை இப்பொழுது போட்டிருக்கிற உத்தரவை அவர்கள் திரும்ப பெற வேண்டும். காரணம் என்னவென்றால், இப்பொழுது நெடுஞ்சாலைகளிலே கடைகள் இருக்கக்கூடாது என்று சொன்னதனுடைய காரணமே, அந்த தீர்ப்பினுடைய சாராம்சமே எதற்காக வந்ததுன்னு சொன்னால், டங்க் அண்ட் டிரைவ், குடித்து விட்டு வாகனத்தை ஓட்டுவதற்கு ஹைவேஸில் பல ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட் எல்லாம் நடப்பதற்கு காரணம் டங்க் அண்ட் டிரைவ் என்று ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷனுடைய அடிப்படையிலே தான் உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. உச்சநீதிமன்றம் பூர்ண மதுவிலக்கு எல்லா இடத்துலையும் நடத்தணும்னு சொல்லி கொடுக்கல. நேஷனல் ஹைவேஸ்லேயும் ஸ்டேட் ஹைவேஸில் நடத்தணும்னு சொன்னது காரணம், அங்கே நடைபெறுகிற விபத்துக்கெல்லாம் காரணம் ட்ரங்க் அண்ட் டிரைவ்னு ஒரு புள்ளிவிவரத்தினுடைய அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இப்போ இடத்தை மாற்றுவதால் என்ன ஆயிருக்குன்னா, நேரடியாகவே நான் சொல்லுவேன், திருவொற்றியூரிலே நெடுஞ்சாலையில் இருந்த ஒரு கடையை நான் தலைவராக இருக்கிற ராயல் என்ஃபீல்டு கம்பெனிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திலே கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள். அதில் தொழிலாளர்கள் 2 பக்கம் 2 தொழிற்சாலை இருக்கு. ஒரு தொழிலாளியும் இங்கே வேலைக்கு போக முடியவில்லை. காரணம் என்னன்னு, இப்படி இடம் மாற்றினதுனால நெடுஞ்சாலையில் இருந்ததே மேலுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தொழிலாளிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படித்தான் தமிழ்நாடு பூராவிலும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆகவே இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் வழக்கு தொடர்ந்தோம். நீதிமன்றம் அதற்கு தடை விதித்திருக்கிறது. நன்றி. உங்களுடைய நிறைவு கருத்து, இதற்கான தீர்வு அந்த மறுவாழ்வு மையங்களையும் சேர்த்து இல்லை. இதில் வந்து இப்போ என்னென்னா, இப்போ எங்களுக்கு சகோதரி சொன்ன மாதிரி, இப்போ எங்களுக்கும் சகோதரிகள் இருக்கிறார்கள், எங்களுக்கும் குடும்பம் இருக்கிறது, எங்களுடைய மனைவிமார்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். எங்களுக்கும் இந்த நாங்களும் தமிழ் உணர்வோடு தமிழினம் தமிழ் சமுதாயம் மதுவுக்கு அடிமையாக கூடாது என்கிற கருத்திலே மாற்று கருத்து உள்ளவன் அல்ல நான். இருந்தாலும் என்னென்னா, இப்போ அமெரிக்கா போன்ற வெளிநாடுகள் என்ன பெரிய நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த மாதிரி போதைக்கெல்லாம் இதுக்கெல்லாம் அடிமையாகி இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த டாக்டர்ஸுக்கும் எல்லா டாக்டர்ஸ் யாரும் தேவைப்படுறாங்கன்னா சைக்காட்ரிஸ்ட் தான் தேவைப்படுறாங்களா, அதிகமாக மனத்துவ டாக்டர்ஸ் தான் தேவைப்படுறாங்களாம் அமெரிக்காவிலே. ஏன்னா இந்த மாதிரி மாணவர்கள் இளைஞர்கள் சீரழிஞ்சு போயிருக்காங்க, போதைக்கும் அடிமை தண்ணிக்கும் குடிக்கும். நம்ம நாட்டில் அந்த மாதிரி தேவைப்படக்கூடாதுங்கிறது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக நிச்சயமாக இந்த அரசாங்கம் அந்தந்த மருத்துவமனைகளிலே தேவையான மருத்துவர்களை வைத்து அதற்கான தகுந்த நடவடிக்கை எடுப்பார்கள் என்பது, இந்த இனம் அழியக்கூடாது, நான் ஒரு பற்றோடு சொல்லுகிறேன். உங்களுடைய நம்பிக்கை அவநம்பிக்கையாக மூடநம்பிக்கையாக போய்விடக்கூடாது என்று சொல்லி நானும் நிறைவு செய்கின்றேன். அரங்கில் இணைந்த உங்கள் இருவருக்கும் நன்றி. நேரலையில் இணைந்த திரு ஆர் எஸ் பாரதி, அகிலா, உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். பார்த்த நேர்களுக்கும் நன்றி. இந்த அளவில் நிறைவு பூரண மதுவிலக்கு சாத்தியமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு காலங்காலமாக நீடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விவாதமாகவே இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி ஒரு குடி நோயாளிகள் கொண்ட ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் மாறிவிடக் கூடாது அப்படிங்கிற அக்கறை இங்கே ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அதை நோக்கி அனைவரும் இணைந்து பயணிக்கலாம். மற்றும் ஒரு நேர்விட பேசுவில் சந்திக்கின்றேன். நன்றி. எதிர்த்து பேசிட்டு